தாண்டியும் போக நானும் முதல் முறையே அவங்க நாடாளுமன்றத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் போது அதை தங்களுக்கான ஒரு சீட்டான வச்சிருப்பாங்க, தாங்கள் கட்சிகளுக்கான ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படின்னா நானும் நினைச்சேன். இவங்க அந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறாரு விஜய். மேடையில கூட்டணிகளை நான் ரொம்ப மதிப்பேன், கூட்டணிக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் மற்ற பல விஷயங்கள் அவர் பேசுறது தயாராக ஆயிடுச்சு. ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக அடுத்த நிமிஷமே தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பயணம், கட்டணமில்லா பயணம், அப்புறம் விவசாயிகளுக்கு நிபந்தனை இல்லாம கலந்துள்ளபடி அப்படிங்கிறதெல்லாம் எதிர்மறையான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஆனா அரசு ரீதியாக அவர் மீது வைத்த நம்பிக்கை பொறுத்து போறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த 20 நாள்ல. ஆனா அரசியல் ரீதியாக அவர் தன் மீது வைத்த ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப ஒரு வெற்றிகரமா அதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஆச்சரியமான இருக்கு. இது அவருக்கான ஒரு பிளஸ் என்னன்னா, காங்கிரஸ் மட்டும் இல்லாம மற்ற கூட்டணி கட்சிகளில் இவர் மீது ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இது அமைந்திருக்கு. பாஜகவுடைய தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை இந்த முடிவு பாஜகவுடைய முடிவு ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ராஜதந்திரமான முடிவு தான். அதாவது அவர் ஆரம்பத்திலே சொன்னது ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது. இது நம்ம என்ன நினைச்சிருப்போம், அது மாநில அளவுல தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா இது ஒரு படி மேல போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இதை நானும் மாநில அளவுல அமைச்சரவையில கொடுப்பாரு அப்படிங்கிறத தவிர இது முதல் முறை நாடாளுமன்றத்தில் செல்வதற்கான ராஜ்யசபாவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை கூட்டணி கட்சிக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அது அதனால சொன்னேன், சக கட்சிகள் உலக இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஒரு கூட்டணி செய்கிறாரு, நமக்கு அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பாரு. 5 சீட்டு மட்டுமே இருக்கிற காங்கிரஸுக்கு இந்த பார்த்தாரு. மற்றவங்க 2 இருந்தாலும் கூட அது இவங்க மீதான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். முக்கியமா என்னன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமா அவங்களால பார்க்கலாம். திமுக தானே எல்லா கட்சிகளும் ஆதரிக்குது. அப்ப முழுக்க இந்த திமுக விலகி வர்றதுக்கான ஒரு விஷயங்களை பார்க்கிற மாதிரி இருக்கு. இதுவே மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு முயற்சி தான். இப்ப ஆரம்பத்திலேயே சார் ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது தமிழகத்துல ஒரு கூட்டணி ஆட்சில வந்திருக்கு அப்படின்னு ஒரு பேசப்பட்ட இடத்துல இப்ப திரும்பியும் ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்கிறது, அப்படி அதுவும் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரியான மாற்றம் நீங்க நினைக்கிறீங்க? அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுக கூட்டணியில இருந்தவைதான். அப்ப திமுக